Gods of Tamil அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஃபுட் ரிவ்யூ அல்லது ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இந்த வீடியோ வவுனியா மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற உணவுகளாக ஒரு காலத்தில் இருந்து அதே போன்று அவர்களுடைய பிரசித்தி பெற்ற உணவுகளால் மக்கள் மனதை கவர்ந்து தற்பொழுது அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கின்ற உணவகங்களை ரெஸ்டாரண்ட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்கினர்களை நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். வவுனியாவை பொறுத்தவரையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வவுனியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற திரையரங்கு என்று பார்த்தால் அது ரோயல் திரையரங்கு. 89-90களில் பிறந்தவர்கள் இந்த ரோயல் திரையரங்கை மறக்கவே மாட்டார்கள். அந்த காலத்தில் அவர்கள் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கும் காலங்களில் அந்த திரையரங்கில் தான் ஜுராசிக் பார்க் என்ற முதலில் நாங்கள் எல்லாம் டைனோசர்ஸ் எப்படி இருக்கும் என்று பார்த்த திரைப்படம் வெளியாகி மிக வெற்றிகரமாக ஓடி முடிந்தது. எங்களுக்காக ஒன்னே கண்ணே கண்டு இருந்த அந்த தியேட்டரை அப்படியே மாற்றி வெட்டிங் ஹால் ரெஸ்டாரண்ட் என்ற டைப்பில் அதனுடைய உரிமையாளர் மாற்றி அமைத்தார். எங்களுக்கு எப்படி இந்த டைனோசர்ஸ் புதுசாக இருந்துச்சோ அதே போல தான் இந்த ரெஸ்டாரண்ட் டைப் இந்த உணவகம் எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை தந்துச்சு. சாதாரண சந்தி கடைகளில் போய் சும்மா சுவைக்க நம்மளோட ஸ்பைசி கொத்தை சாப்பிட்டு வளர்ந்த எங்களுக்கு அட தம்பி இப்படியும் ஒரு கொத்து வெரைட்டி இருக்குப்பான்னு காட்டின முதலாவது ரெஸ்டாரண்ட் இந்த ரோயல் கார்டன் ரெஸ்டாரண்ட். அட கொத்த ஒரு பக்கம் வைங்கப்பா, அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதுதான் ரோயல் கார்டன் சூப். அந்த கால பகுதியில் மூக்கு கண்ணு வடிய அந்த பெப்பர் லைட்டா தூக்கி எரிஞ்சு ஒரு திக்னஸோட சூப் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எங்க லைஃப்ல அந்த சூப் மறக்கவே முடியாது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் இல்ல இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சூப்பை குடிச்சவங்க மத்தியில் பொறுத்தவரையில் அவங்களோட லைஃப்லயே கிரேட்டஸ்ட் ஆஃப் all time சூப்னா அது ரோயல் சூப்னு சொல்லி அடிச்சு சொல்லுவாங்க. யாராச்சும் ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டுருக்கீங்களா? ஆனா இப்ப கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு முதல்ல ஸ்ப்ரிங் ரோல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம ரோயல் கார்டன் ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரோல்ஸை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடி நீளமான ரோல்ஸ் அப்படியே எடுத்து அப்படியே துண்டா வெட்டி சும்மா அந்த டொமேட்டோ சோஸோட தோச்சி நக்கி சாப்பிடும்போது இருக்கிற அந்த இன்பம் இருக்கே. இந்த ரெஸ்டாரண்ட்களில் இந்த உணவுகளை நீங்கள் அந்த காலத்தில் ரசிச்சு உண்ட அனுபவம் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த குவாலிட்டியை தற்பொழுது மெயின்டைன் பண்ணுகின்றார்களா என்பதையும் மறக்காம தெரிவிங்க. இந்த ரிவ்யூவில் அடுத்ததாக பார்க்க போறது ஹாட்ஸ்பாட். வவுனியாவில் வைரோ புளியங்குளத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு காலத்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் ஹாட்ஸ்பாட். இந்த இடத்தை அந்த காலத்து இளைஞர்களும் குடும்பங்களும் கொண்டாடி தள்ளிச்சு. ஏனென்றால் ஒரு சில் அவுட் பண்றதுக்கான அல்லது ஒரு ஃபேமிலி பார்ட்டி போடுறதுக்கான அல்லது வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த ஹாட்ஸ்பாட்டோட இடமும் அமைந்திருந்ததே இதுக்கான காரணம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் இருந்துச்சா அல்லது இப்ப இருக்கான்றது கூட தெரியாமல் வவுனியாவை விட்டு கன தூரம் ஓடின மாதிரி இருக்கு. அடுத்து பார்க்க போறது இந்திரன்ஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல். வவுனியாவில் ஸ்டேஷன் ரோட்ல திறக்கப்பட்ட இந்த ரெஸ்டாரண்ட் ஆனது இது திறந்த காலங்களில் இதுக்கான அதாவது இந்த உணவகத்தில் சமைக்கப்படும் பைட்ஸ் அதாவது ஸ்பைசி பைட்ஸ் சம்பந்தப்பட்ட உணவுகளுக்கு மிக பிரசித்தி பெற்றது. நீங்கள் இங்க போனீங்கன்னா எந்த விதமான பைட்ஸும் ஸ்பைசியா கறியோ ஃப்ரையோ டெவிலோ எதுவாக இருந்தாலும் மிக ருசியோடு எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல அந்த பைட்ஸையோ அல்லது சாப்பாடையோ அந்த உணவகத்தில் வைத்து சாப்பிடக்கூடிய வசதியும் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் எப்பொழுது இயங்குதா இல்லையா என்பதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த பார்க்க போற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சிக்போ ரெஸ்டாரண்ட். வவுனியாவில் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு முன்னே வெளிக்குளம் பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டராக அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது வந்து நீங்கள் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் டேபிள், மீட் போல்ஸ், பர்கர் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை இந்த ரெஸ்டாரண்ட்களில் நீங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. அது அமைந்திருந்த இடத்தின் தன்மை காரணமோ அல்லது அங்கே கஸ்டமர் அவைலபிலிட்டி அதாவது கஸ்டமருக்கான பொட்டென்ஷியல் இல்லாத காரணத்தினாலோ இந்த ரெஸ்டாரண்ட் மிக குறுகிய காலத்திலேயே பூட்டப்பட்டது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் தான் டைம் அவுட் ரெஸ்டாரண்ட். வவுனியா நகருக்குள்ள வவுனியா சிட்டிக்குள்ள அப்படி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. வவுனியா சிட்டிக்குள்ள மில் ரோட், கன்சாமி கோயில், ஃபர்ஸ்ட் கோட் ஸ்ட்ரீட், செகண்ட் கோட் ஸ்ட்ரீட் போன்ற அனைத்து இடங்களிலும் வேலை செய்யும் பல ஊழியர்கள் இந்த இடத்தில் தான் காலையும் மதியமும் சாப்பாடு உண்பார்கள். அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா காலம் போடுற வடை, முட்டை தோசை, வெங்காய தோசை, ரோல்ஸ், ஃப்ரூட் ஜூஸ் போன்றவைகள் வந்து மிக பிரசித்தி பெற்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மத்தியானத்தில் மீன் கறி சாப்பாடு அல்ல மீன் பொரியல் சாப்பாடுன்னு சொல்லுவார்கள். அந்த மீன் பொரியல் மட்டுமே இந்த சோத்தோடு சாப்பிடலாம். செம டேஸ்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சோர்கா, மிராபிகின், சுவாரி போன்ற பல ரெஸ்டாரண்ட்கள் தற்பொழுது வவுனியாவில் மூடப்பட்டுள்ளது. ரெஸ்ட் ஹவுஸை பொறுத்தவரையில் சாப்ஸி, ஃப்ரைட் ரைஸ் போன்றவை ஒரு காலத்தில் மிக அருமையாக இருந்தது. தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ், நமஸ்தே, வானிகின், கானா, நெல்லி, மோஜோ போன்ற பிரசித்தி பெற்ற உணவகங்களிலும் தற்பொழுது உணவுகள் எவ்வாறு இருக்கின்றது, அதே குவாலிட்டியை இவர்கள் இன்னமும் மெயின்டைன் பண்ணுகிறார்கள் என்பதையும் நீங்கள் எங்களுக்கு அறிய தாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் கண்டு மகிழ எங்களுடைய Gods of Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். நன்றி, பை பாய், டேக் கேர்.